அனைவருக்கும் வணக்கம். காலேஜ் டிஆர்பி எக்ஸாம் வச்சுட்டா ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஸோ ப்ராப்ளம்ன்றதை பார்த்தலாம். த டொமைன் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் ஆஃப் த பவர் சீரிஸ் சம் இஸ் n from 0 to infinity 1 over 3 power n into z minus 1 whole power 2n is option A mod z less than or equal to 3, option B mod z less than root 3, option C mod z minus 1 less than root 3, option D mod z minus 1 less than or equal to root 3. ஸோ இந்த பவர் சீரிஸோடைய டொமைன் ஆஃப் கன்வர்ஜென்ஸ்ன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணலான்றதை பாருங்கள். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பாருங்கள். உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு சால்வ் பண்ணுங்கள். உங்கள் ஆன்சர் கரெக்டாக வருதான்னு அப்புறம் வீடியோவை கன்டினியூ பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஓகே, சொல்யூஷன். ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா இந்த என்டையர் பவர் சீரியஸோடைய டொமைன் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் என்னன்றதை சொல்லணும். அதாவது மாட் இசட் மைனஸ் ஒன்னுடைய பவுண்டட் ரேஞ்ச் என்னன்றது நம்ம கண்டுபிடிச்சா போதும். ஸோ அந்த டொமைன் ஆஃப் ரேஞ்சு தான் நமக்கு இன்னும் வந்து சீரியஸோடைய டொமைன் ஆஃப் கன்வர்ஜென்ஸை நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். இப்போது கிவன் சீரியஸ் என்னன்றதை பாருங்கள். லெட் எஸ் ஈக்குவல் டு சமேஷன் n from 0 to infinity 1 over 3 power n into z minus 1 whole power 2n. அது வந்து 2 whole power n எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா லெட் கேபிட்டல் x ஈக்குவல் டு z minus 1 அந்த ஹோல் ஸ்கொயர் எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ இந்த பவர் சீரியஸ் என்னவாக இருக்குது பாருங்கள். சமேஷன் n from 0 to infinity 1 over 3 power n into x power n இருக்குது. இது 3 power n. ஓகே, ஸோ இது எனக்கு ஒரு பவர் சீரியஸ் இன் ரியல் வேரியபிளுக்கு சும்மா கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எப்போ கன்வெர்ட் ஆகும்? சப்போஸ் இஃப் ஆர் இஸ் அ ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் ஆஃப் ஒன் அப்படின்னா then the domain of convergence is mod x less than r. ஓகே, ஸோ இதான் இதுக்கு வந்து டொமைன் ஆஃப் கன்வர்ஜென்ஸாக இருக்கும். தேவைப்பட்ட என் பாயிண்ட் அப்புறமா செக் பண்ணிக்கலாம். பட் ஸ்டில் இந்த எக்ஸப்ட் என் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா வென்எவர் ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் நம்ம எக்ஸிஸ்ட் ஆகுது இப்படி ஒரு பவர் சீரியஸ்க்கு அப்படின்னா அதனோட டொமைன் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் பார்த்தீங்கன்னா mod x less than root rன்னு இருக்கும். ஓகே ஃபைன். அப்போது இந்த ஆர் கண்டுபிடிக்கணும்னா முதல்ல இதனுடைய ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ்ன்ற சொல்லணும் இந்த சீரியஸ். ஸோ ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் ஆர் ஃபார்முலா என்ன பாருங்கள். லிமிட் n tends to infinity mod an divided by an plus 1. கரெக்டுங்களா? ஸோ இங்கே ஏஎன் பார்த்தீங்கன்னா 1 over 3 power n. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ லிமிட் n tends to infinity n plus 3 power n plus 1 divided by உங்களுக்கு 3 power n கிடைக்கும். ஸோ லிமிட் எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 3ன்னு வரும். கரெக்டாக? இப்போ ஆர் பார்த்தீங்கன்னா நமக்கு என்னது 3. ஸோ அப்போ என்ன ஆகுது? mod x less than 3ல இது கன்வெர்ஜ் ஆகும். கரெக்டுங்களா? அப்படின்னா அர்த்தம் mod z minus 1 whole square will be less than 3. கரெக்டுங்களா? ஏன்னா எக்ஸ்ன்றது z minus 1 whole square எடுத்தோம். which implies நமக்கு என்ன கிடைக்குது? ஸோ mod z minus 1 whole square வந்து less than 3ன்னு ஆகுது. ஸோ mod z minus 1 வந்து less than root 3ன்னு வருது. கரெக்டாக? அப்போது நமக்கு டொமைன் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்குது? mod z minus 1 less than root 3. ஓகே, ஸோ இப்போ பாருங்களேன், இதில் வந்து 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று பாருங்கள். அப்போது mod z less than 3 கிடையாது, mod z less than root 3 கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் எங்கே போகணும்? mod z minus 1 less than root 3 இல்லை mod z minus less than or equal to root 3 பார்க்கணும். மேபி என் பாயிண்ட்லேயே கன்வர்ஜென்ஸ் கண்டிஷன் கிடைக்கலாம். பட் என் பாயிண்ட் செக் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இது ரெண்டுத்தில் இது கரெக்டான சூட்டபிள் ஆன்சர்ன்றது நம்மளால் சொல்ல முடியும். கரெக்டுங்களா? ஸோ இப்போது mod z minus 1 less than or equal to root 3னா root 3 வேல்யூ mod z minus 1க்கு சப்ஸ்டியூட் பண்ணலான்னு அர்த்தம். சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போது at the end point mod z minus 1 equal to root 3 போட்டு பார்க்கலாம். ஸோ அப்போ என்ன கிடைக்குது? என்னுடைய சீரியஸ் சமேஷன் n from 0 to infinity 1 over 3 power n into z minus 1 whole square whole power n. ஸோ mod z minus 1 root 3 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? சமேஷன் n from 0 to infinity 1 over 3 power n இது root 3 on the whole square whole power n கிடைக்கும். அப்போ இந்த 3 ரூட்டு கேன்சல் அவுட் ஆகுது அப்படின்னா சமேஷன் n from 0 to infinity 1 over 3 power n into 3 power n கிடைக்கும். ஸோ இதை கேன்சல் அவுட் பண்ணிங்கன்னா 1 எலமெண்ட்டை இன்ஃபினிட்டி டைம்ஸு சம் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். இது வந்து கான்ஸ்டன்ட் சீக்வன்ஸு. கண்டிப்பாக இது ஆகும், நமக்கு டைவர்ஜ் ஆகும். கரெக்டாக? இந்த கான்ஸ்டன்ட் 1ன்ற டேர்மை இன்ஃபினிட் டேர்ம்ஸ்க்கு ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வர அவுட்புட் வந்து இன்ஃபினிட்டி தான். ஸோ டைவர்ஜ். அப்போது என் பாயிண்டில்
சீரிஸ் வந்து கன்வெர்ஜ் ஆகலை அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ என் பாயிண்டில் இல்லைனா அப்போது லெஸ் தென் ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் அப்படின்ற செட் ஆஃப் பாயிண்ட்ஸ் mod z minus 1 less than √3க்கு வந்து என்ன ஆயிடுது உங்களுக்கு கன்வெர்ஜ் ஆகுது. அப்போ என்னுடைய டொமைன் ஆஃப் கன்வர்ஜென்ஸ்னா கலெக்ஷன் ஆஃப் ஆல் z such that mod z minus 1 is less than √3. ஸோ இதான் என்னுடைய டொமைன் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் ஃபார் தட் பவர் சீரியஸ் summation n from 0 to infinity 1/3 power n into z minus 1 whole power 2n. அப்போ இதனுடைய டொமைன் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் வந்து இதுதான். ஸோ இங்கே 3ஓ 4ஓ கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த எலமெண்ட்டை எக்ஸ் ஈக்குவல்ட்டுன்னு எடுத்துக்கோங்க. பவர் என்னுக்கு ரைஸ் பண்ணி நீங்கள் ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் கண்டுபிடிங்க. இப்போ நான் உங்களுக்கு இப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பண்ணுங்கள். நமக்கு சி தான் கரெக்டு இல்லைங்களா? ஸோ mod z minus 1 less than √3 தான் கரெக்டு. ஸோ mod z minus 1 less than or equal to √3ன்றது தப்பு. ஓகே, ஸோ நான் ஒரு சில ப்ராப்ளம் கொடுக்குறேன். அதுக்கு ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ்னானது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபைண்ட் தி டொமைன் ஆஃப் கன்வர்ஜென்ஸ், domain and radius of convergence. Convergence of the following power series. Okay, so first series பாருங்க, summation n from 0 to infinity 2 power minus n into z minus 1 whole power 2n. ஸோ இதுக்கு டொமைன் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் என்ன வரும்ன்றதை உங்கள் ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். த செகண்ட் சம்மேஷன் n from 0 to infinity 1/n plus 2 into mod z whole power 3n. ஸோ இதனுடைய ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ், டொமைன் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் சொல்லணும். ஓகே, தேர்ட் சம்மேஷன் n from 0 to infinity n plus 2 divided by n plus 3 into z minus 1 whole power 2n. ஸோ டொமைன் அண்ட் ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ்ன்றதை உங்கள் ஆன்சரை கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் அண்ட் ஸ்டடி மெட்டீரியல் பிஜிடிஆர்பிக்கு இல்லை காலேஜ் டிஆர்பிக்கு வேணும் அப்படின்னா என்னுடைய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் டீட்டெயில் கொடுத்துட்றேன். 9384686847. ஸோ பிஜிடிஆர்பிக்கு வந்து டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு, ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துட்ருக்கோம். அதே போல் காலேஜ் டிஆர்பிக்கு டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு, ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க டெஸ்ட் பேட்ச் அண்ட் ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி படிக்கலாம். ஓகே ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.